வணக்கம் and welcome back to my channel. நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ thumbnail and title பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. எஸ், ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ரீசெண்ட் டேஸில் எல்லாமே வருது. குஷ்பு மேம் ஸ்கின் சீக்ரெட், கேரட் ஆயில், குஷ்பு மேம் ஹோம்மேட் ஆயில், மசாஜ் ஆயில், குஷ்பு மேம் ஸ்கின் கேர் எஃபெக்டிவான ரெமெடி, இந்த மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து லைனாக குஷ்பு மேமோட வீடியோஸ் தான். கேரட் ஆயில், கேரட் ஆயில், கேரட் ஆயில், கேரட் ஆயில். என்னடா கேரட் ஆயில் என்னடா நடக்குது யூடியூப்ல? சரி, ஓகே, நம்ம ரீசெண்டாக வேம்பாலம்படி ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி கேரட் ஆயிலும் இப்போ செம்மையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டு ஆனால் நான் கொஞ்சம் லேட்டு தான் இல்லை நம்மளும் ஜாயின் பண்ணிட்டோம். அப்படி என்னதான் இருக்கு? ஏன்னா இது வரைக்கும் நான் ஃபேஸ்க்கு வந்து அந்த மசாஜ் ஆயில் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதில்லை. லைக் நம்ம ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணும்போது நம்ம ஸ்கின் மசாஜ் பண்ணுறோம் இல்லையா, அவ்வளோதான். தனியாக இதுக்கு மசாஜ் ஆயிலாம் போட்டு டைம் எடுத்து நான் மசாஜ் பண்ணதில்லை. சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி தான். ஸோ அதனால நானும் வந்து இப்போ குஷ்பு மேமோட வந்து கேரட் ஆயில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பட் அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸ்லேயே வந்து நான் 7 நாள் ட்ரை பண்ணேன் எனக்கு சூப்பராக இருக்குது, 8 நாள் ட்ரை பண்ணேன் சூப்பராக இருக்குது, 3 days ட்ரை பண்ணேன் எனக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர பட் உள்ளே போயிட்டு அதுக்கு 7 daysக்கு அப்புறம் என்ன ரிசல்ட்னா எனக்கு காட்டல. அவங்க ஒரு சில வீடியோஸில் நான் செக் பண்ணேன், எனக்கு அந்த மாதிரி காட்டல. 7 daysக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டல. குஷ்பு மேம் அவங்க அப்ளை பண்றாங்கன்னா அவங்க அப்பதுலேருந்தே அழகுங்க. அது நம்ம இந்த ஆயிலால மட்டும் அவங்களுக்கு அழகுன்னு கிடையாது. அவங்க அப்பதுலேருந்தே அவங்களோட ஸ்கின் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஆனால் இப்போ போடுறவங்க வந்து அது எப்படி இருக்கு, அதோட ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து எப்படி அந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணோம், எப்படி நம்ம ஃபேஸ்ல போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஃப்டர் 7 days நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிச்சயமா உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு கொடுப்பேன். ஸோ இது கேரட் ஆயிலோட பார்ட் 1. பலவரம் பேசாம வாங்கப்போ நான் எப்படி கேரட் ஆயில் நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரட்டை வந்து துருவி வச்சுக்க போகிறோம். இது வந்து என்னடா பாதி கேரட் தான் இருக்குன்னா, இந்த பாதி கேரட் வச்சு தான் அந்த கேரட் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணேன். ஸோ அதோட மீதி கேரட் தான் இது. ஸோ கேரட்டை வந்து துருவியாச்சு. அந்த பாதியிலையும் வந்து நான் ஒரு 1/4 தான் எடுத்தேன். ஐ மீன் என்னோட ஃபேஸ்க்கு தேவையான அளவுக்கு தான் எடுத்தேன். நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். ஸோ கேஸில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இந்த எண்ணெய் வந்து எங்கள் வீட்லேயே சொந்தமாக செக்காடின கோகனட் ஆயில், பியோர் கோகனட் ஆயில். எங்கள் மம்மி வீட்டில் வந்து தேங்காயெல்லாம் அவங்களே காய வச்சு செக்காடுவாங்க. ஸோ அந்த பியூரான கோகனட் ஆயில் சின்ன வயசுல வந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அது வந்து கொஞ்சமாக எனக்கு இது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டுட்டு அது கூட இந்த கேரட் போட்டு நல்லா வந்து அதை கொதிக்க வைக்கணும். இந்த கேரட் கொதிக்கும் போது காய்ஸ் சீரியஸ்லி வீடே அப்படியே மனமாக இருந்துச்சு. அந்த செக்கில் ஆட்டின அந்த தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த கேரட்க்கும் சரியான ஸ்மெல்லு. ப்ளஸ் கொஞ்ச நேரத்துலேயே அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டன் கலரில் மாறிச்சு. ஸோ இந்த கேரட் வந்து நல்லா பிளாக் கலரில் கருகாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த எசன்ஸ் எல்லாம் ஆயிலில் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஆயில் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர். மக்களே, எப்படி நான் ஆயில் மேக் பண்ணேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. சாரி, கொஞ்சம் வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் ஒரு மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் அப்படியே பண்ணது ஸ்டாண்ட் இல்லை என்கிட்ட. ஸோ அதனால செல்ஃபாக வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஆயில் வந்து நான் மேக் பண்ணிட்டேன். ஸோ எந்த டப்பாவில் ஊற்றி வச்சிருக்கேன்னா இந்த டப்பாவில் ஊற்றி வச்சிருக்கேன். எதுக்கு நான் கேரட்டோட ஊற்றி வச்சிருக்கேன்னா, சரி ஓகே, அது இந்த எண்ணெய் எல்லாம் பொதுவாக நம்ம காய்ச்சினா எண்ணெய்க்குள்ளேயே வச்சிருப்போம்ல, அதனால ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் கேரட்டோடவே போட்டு வச்சிருக்கேன். ஓகே, வந்து நான் விட்டமின் இ கேப்சூல் வந்து இன்னும் நான் இதில் ஆட் பண்ணல. பிகாஸ் என்னால் போய் வாங்க முடியல. ஈவினிங் வரும்போது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் கோகனட் ஆயில், எங்கள் வீட்டில் ரெடி பண்ண கோகனட் ஆயில ஜஸ்ட் கேரட் துருவி போட்டு வச்சிருக்கேன். எதுக்கு இவ்வளோ கம்மியான குவான்டிட்டினா, நான் ஒருத்தி தான், எனக்கு வந்து இது செட் ஆகுமா ஆகாதுன்னு கூட தெரியாது. ஸோ அதனால என்னால் சும்மா வீடியோக்காகன்னு சொல்லிட்டு நல்ல வீடியோக்காக நல்லா காட்டுறேன்னு சொல்லிட்டு நிறைய கேரட் ஆயில் எல்லாம் ஊற்றி அப்புறம் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நான் தூக்கி போட சத்தியமாக எனக்கு மனசு கேட்காது கைஸ். உண்மையாக வீடியோக்காக இல்லை, உண்மையாக எனக்கு மனசு கேட்காது. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு அட்லீஸ்ட் இது வச்சு பண்ணணும் இல்லை, இது கூட இல்லைன்னா இன்னும் கம்மி குவான்டிட்டியில் காசு முடியாது. ஸோ அதனால கொஞ்சமாக கேரட் கொஞ்சமாக ஆயில் போட்டு இதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம இதை ஃபேஸில் போட்டு மசாஜ் பண்ண போகிறோம். அது ஃபேஸ் மசாஜ் பண்ண வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மண்டையை மட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி சில பேர் வந்து இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து முன்னாடியே வந்து என்னோட கையில் மட்டும்தான் போட்டு பார்த்தேன். ஸ்கின் கழுத்துலலாம் போடல, என்னோட கையில் போட்டு பார்த்தேன். போட்டு ஒரு 5 or 4 minutes கிட்ட வச்சிருந்தேன். எனக்கு எதுவும் தெரியல, அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணேன். மேபி ஸ்கின்ல போட்டதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆகுமா என்னன்னு தெரியல கைஸ். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இட்ஸ் ஓகே, கடவுளை நம்பிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா மறக்காம பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். கொஞ்சமாக ஒரு சில ட்ராப்ஸ் எடுத்து என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வேற நெக்ஸ்ட் வீக் ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. என் மூஞ்சி நானே கெடுத்துக்கிட்டேன்னா அவ்வளோதான், எல்லாரும் வருவாங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ்.
ஓகே போதும்னு நினைக்கிறேன். வேணும்னா நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல மனமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மனம். எனக்கு யூஸ்வலாகவே இந்த மனம் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குது இந்த ஸ்மெல்லு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு எனக்கு வந்து நான் இதுக்கு ஃபேஸ் மசாஜ் பண்ணதில்லைன்னு நான் சொன்னேன்ல. ஸோ எப்படி மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் கூகுளில் தான் சர்ச் பண்ணேன். ஸோ இந்த ஒரு பிக்சர் வந்துச்சு. ஸோ இந்த பிக்சரில் இருக்க மாதிரி தான் நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ நல்ல மசாஜ் வந்து ஒரு 10 to 15 minutes பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் இதில் இல்லை, நீங்கள் என்ன போட்டு ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டினியூஸாக ஒரு 10 to 15 minutes நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை கூகுளில் பார்த்தது தான், ஆஸ் பர் கூகுள் சர்ச். ஸோ வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நீங்கள் மார்னிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ்க்கு வந்து மசாஜ் கொடுக்கலாம். நீங்கள் மார்னிங் பண்ணீங்க அப்படின்னா தூங்கி எழுந்தோடனே அந்த ஃபேஸ் வந்து அது ஒரு உப்பி போயிருக்கும் இல்லையா, முகம் அது ஒரு பஃபினஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து மார்னிங் மசாஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் வந்து நம்மளோட ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம மார்னிங் மசாஜ் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து நம்ம நல்லா காலையிலேயே நல்லா கான்ஃபிடென்ட்டாக மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு போனால் அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட மார்னிங் வந்து நல்லா பிரைட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம மார்னிங் மசாஜ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஈவினிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும். நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கன்னா அந்த டைம் நீங்கள் மசாஜ் பண்ணணும், உங்களோட டென்ஷன் குறையும், கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக நீங்கள் ஈவினிங் மசாஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நைட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தூங்கிங்களா உங்களுக்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வந்து கிடைக்கும். இது எல்லாமே நான் சொல்ல, கூகுளில் சொல்லியிருந்தாங்க. ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் கண்டினியூஸாக 15 minutes நம்ம பண்ணணும். 15 minutes பண்ணணுமா இல்லை 15 minutes விடணுமான்னு எனக்கு தெரியலையே. ஓகே, நம்ம தோராயமாக ஒரு பாதி கொஞ்ச நேரம் வந்து மசாஜ் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ஃபேஸ்லேயே அந்த ஆயில் அப்படியே விட்டுட்டு நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் வந்து வாஷ் பண்ண சொன்னாங்க. நான் இப்படியே 15 minutes மசாஜ் பண்ணுறதுக்காக நான் வீடியோ ஓடிட்டே இருக்கோம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணாலே அதே மாதிரி நான் ஒரு 10 to 15 minutes மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு உண்மையிலேங்க, பாருங்க. வாவ், ஸ்கின் ரொம்ப வழுவழுன்னு ரொம்ப நல்லா இருக்கு. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நிச்சயமாக நான் விட மாட்டேன், ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 5 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் ஃபைனலி நான் என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் வார்மான வாட்டரில் தான் வாஷ் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து லைட்டாக அந்த ஓரளவுக்கு அந்த பிசுபிசுப்பு இருக்குது, அந்த ஆயிலோட பிசுபிசுப்பு இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டேயில் எனக்கு எப்படி இது ரிசல்ட்டுன்னு சொல்ல தெரியல. பட் மசாஜ் பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இப்போதைக்கு என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். நம்ம ஒரு 1 week ட்ரை பண்ணாதான் இதோட க்ளோயிங்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இப்போதைக்கு நான் ட்ரை பண்ணதுக்கு வந்து எனக்கு அந்த மசாஜ் பண்ண ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கைஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ என்னோடய கண்ணெல்லாம் கூட ஒரு மாதிரி இருக்குது. லைக் எப்படி இருக்குன்னா, கரெக்டுங்களா, ஆயில் எல்லாம் நம்ம ஆயில் பாத் எல்லாம் எடுத்தாலும் நம்ம ஒரு மாதிரி இருப்போம்ல நம்மளோட கண்ணெல்லாம், அந்த மாதிரி இருக்குது. எனக்கு நல்லா ஃபாகாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஃபுல்லாக நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. மசாஜ் பண்ண ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். 1 week கழிச்சு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, நம்மளோட ஃபேஸ் எப்படி க்ளோயிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மில்க் சேலஞ்ச் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி லைவாக உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் சுபா கிருஷ்ணன். பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அந்த வீடியோவில் பார்க்குறேன்.